டாஸ் பாஸ்டர் தான் ஊழியத்திற்கு வந்து சுமார் 55 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்டது. அவரோடு இன்னும் ஆண் பெண் ஊழியர்கள் டாஸ் பாஸ்டர் விரும்பும் அனுபவத்தோடு உள்ள அனுபவசாலிகளும் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரும் சேர்ந்து இப்படி ஒரு வசனத்தை நிறைவேற்றி முடித்த பெருமையை அடைந்திருக்கிறார்கள். அதை இல்லை என்று ஒருவராலும் சொல்ல முடியாது. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள், அப்பொழுது புரியும். சாதுஜி தேவநேசன் ஐயா அவர்களும் சபையில் வாக்கு தத்தங்கள் நிறைவேற என பாடுபட்டார்கள். சாதுஜி செல்வராஜ் ஐயா அவர்களும் இந்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறுவதை கண்ணால் காண வேண்டும் என்று ஆசைப்பட்டதுண்டு. இப்படி சாதுஜி செல்வராஜ் ஐயா அவர்கள் சொன்னதை நானும் கேட்டிருக்கிறேன். அவருக்கு பின் சாது எம் தோமஸ் குரியன் ஐயா அவர்களும் சில காலங்கள் பாடுபட்டார்கள். இப்படி 3 பேரும் இந்த ஆதி பெந்தேகோஸ்தே சத்திய சபையின் வளர்ச்சிக்கென்று பாடுபட்டு ஜீவனை விட்டதன் மூலம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 57வது அதிகாரம் 1வது வசனத்தில் நீதிமான் மடிந்து போகிறான், ஒருவரும் அதை மனதில் வைக்கிறதில்லை என்கிற வசனத்தை நிறைவேற்றி முடித்திருக்கிறார்கள். இந்த பெருமை இந்த ஆதி பெந்தேகோஸ்தே சத்திய சபையில் உள்ள டாஸ் பாஸ்டர் மற்றும் கூட உள்ள ஆண் பெண் ஊழியர்களையே சேரும். காரணம், இந்த 3 சாட்சிகளும் சபையின் எழுப்புதலை காண என பிரயாசப்பட்டும் பாடுபட்டும் நடக்கவில்லை. அதனால் இனி இருக்கிறவர் மூலமாவது எழுப்புதல் நடக்க வேண்டும் என்று பேசி முன்பு பாடுபட்டவர்களின் பாடுகளை ஞாபகப்படுத்துவதில்லை. நீதிமான் மடிந்து போகிறான், ஒருவனும் அதை மனதில் நினைக்கிறதில்லை என்கிற வசனத்தின்படியே ஒருவனும் மனதில் நினைக்காமல் மறந்து விட்டார்கள். இப்படி இந்த வசனத்தை நிறைவேற்றினதற்காகத்தான் இவர்களுக்கு அவார்டு கொடுக்க வேண்டும். இது உண்மையா பொய்யா என்று நீங்களே பார்த்துவிட்டு சொல்லுங்கள். இப்படி ஒரு சம்பவம் இந்த சபையை தவிர உலகத்தில் வேறு எந்த சபையிலும் நடந்ததாக நான் கண்டதில்லை, கேள்விப்பட்டதும் இல்லை. எனவே இவர்களுக்கு பரிசு கொடுக்க விரும்பினால் மூத்த பாஸ்டரான டாஸ் பாஸ்டரை கூப்பிட்டு கொடுங்கள், வாங்குவார். காரணம், 3 பேரும் இறந்தது இல்லை என்று அவரால் சொல்ல முடியாது. அதனால் தான் இவ்வளவு தெளிவாக சொல்லுகிறேன். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், இன்றைய நாளில் சபையை நடத்தும் ஜோயல் ஐயா அவர்களையும் தீயின் மேல் முள்ளின் மேல் நிற்கும் அனுபவத்தோடு நடத்தி வருகிறார்கள். அவரை என்றைக்கு கொன்று இந்த வசனத்தை இன்னும் உறுதிப்படுத்தார்கள் என்று தெரியாது. எப்படியும் எழுப்புதல் நடக்க காத்திருப்பவர்களின் நிலைமை பரிதாபமாக இருக்கிறது. இனியாவது உணர்ந்து கொண்டு திருந்தினால் நல்லது. கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.